ஷலன், நீ எவ்வளவு அழகா இருக்கன்னு தெரியுமா? நிஜமாவே நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னோட முகம் பிரகாசமா இருக்கு. யாரோட கண்ணு உனக்கு பற்றக்கூடாது. சரி வா, நம்ம கீழே போலாம். எல்லாரும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உன்னோட அம்மாவும் வந்தாச்சு. சரி வா. லாக் பண்ணிட்டு போயிட்டா இப்படி? அந்த ராக்கியோட கெட்ட பழக்கமே கதவை எப்படி லாக் பண்ணிட்டு போறதுதான். என்ன லாக் பண்ணிட்டேன், நான் இப்ப உள்ள மாட்டிக்கிட்டேன். இப்ப எப்படி நான் வெளியே போவேன்? என்னய்யா இது? ஐடியா. ஏய் காட்டு பூனை, என்னதாப்பா இங்க நடக்குது? இப்போ உங்க 2 பேருடைய உண்மைய பத்தி எங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ உங்களை பத்தின உண்மைய கூடிய சீக்கிரம் எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. ஸ்ருதி, நடத்து நடத்து நடத்து. எங்க உண்மை எல்லாருக்கும் தெரியப்படுத்து. நீ என்ன நினைச்ச? யாரு முன்னாடி நீ எங்களை பத்தின உண்மையை சொல்லுவியோ அவங்க உங்களை நம்புவாங்களா? ராங். அவங்க ஷர்லினை நம்புறவங்க. யூனோ பாய், ஏன்னா ஷர்லின் இன்னைக்கு ரொம்ப பெரிய காரியத்தை பண்ணிருக்கான். அவ அந்த வேலையை செஞ்சு அவங்களுடைய மனசை மட்டும் இல்ல, நம்பிக்கையும் ஜெயிச்சிட்டா. நடத்து. ஓவர் கான்பிடென்ட்ல ஏதாவது வச்சிருக்கியா என்ன? அவங்க உன்னுடைய செகண்ட் அண்ட் ஓவர் கான்பிடென்ட்ட நிறைச்சு வச்சுக்கிட்டே நீ ராத்திரி பகல் வாங்கிட்டே இருப்பியா என்ன? இப்படி உலகிட்டே இருக்க ஷோரூம் ஓபன் பண்ணி வச்சிருக்கியா என்ன? எப்ப பார்த்தாலும் கண்டதை உளறிக்கிட்டே இருக்க. For your kind information, யாரெல்லாம் எனக்கு பிடிக்காதோ அவங்களோட நான் டைம் வேஸ்ட் பண்றது இல்ல. ஹலோ ஹலோ, ஏற்கனவே நீ இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக போற. அதனால இனிமே டைம் வேஸ்ட் பண்ண கூட உனக்கு டைமே கிடைக்காது. ஓகே? இங்க பாரு, என்கிட்ட ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டா ஆகுறதுக்கு முயற்சி பண்ணாத. என்ன புரியுதா? இதே உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் நீ நினைச்சு கூட பாத்துருக்க முடியாது. நீ ஏன் சேஃப் தெரியுமா? ஏன்னா நீ பிரீத்தாவுடைய தங்கச்சி. மிரட்டுறியா? நீ என்ன நினைச்ச? உன் மிரட்டலுக்குலாம் நான் பயந்துருவேனா? நான் தான் உன்னை மிரட்டுவேன். மிரட்டுற உரிமை பிரீத்தாக்கு மட்டும்தான் இருக்கு. நான் இந்த உரிமையை அவங்களுக்கு மட்டும்தான் தருவேன். என்னை மாட்டி விடுறதுக்கும் நான் மாடுறதுக்கும் எல்லா உரிமைகளுக்கும் உன்னுடைய அக்கா பிரீத்தாக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. உன்னை நான் துளி கூட மதிக்கிறது இல்ல. அண்ணி தப்பித்தாரு கூட இந்த மாதிரி என்கிட்ட மறுபடியும் பேசுறாங்க. கண்டதை சும்மா உளறிட்டு இருக்காத. என்கிட்டயே என் அக்காவை பத்தி இப்படி எல்லாம் பேச உனக்கு எவ்வளவு நான் தைரியம் உன்னுடைய இருக்கு? அக்காவை காதலிக்கிறேன். உளறத நிறுத்து. உளறல, இதுதான் உண்மை. நான் உன் அக்காவை காதலிக்கிறேன். உனக்கு இப்ப எதுவுமே புரியல தானே? இவன் ஏன் இப்படி பேசுறான்னு நினைக்கிற? இன்னைய வரைக்கும் அது எனக்கே புரிய மாட்டேங்குது. நான் ஏன் உங்க அக்காவை இப்ப வரைக்கும் காதலிக்கிறேன்னு. ஏய், இன்னொரு முறை ஒரு சொன்னேன்னு முறை வெச்சுக்கோ. இல்ல, 1000 முறை இல்ல, லட்சம் முறை இல்ல, கோடி முறை இல்ல, அன்கவுண்டபிள் டைம் சொல்லுவேன். நான் உன்னுடைய அக்கா பிரீதாவை காதலிக்கிறேன். கோபம் வருதா? இது எவ்வளவு தப்புன்னு தானே யோசிக்கிற? உனக்கு மத்தவங்களுக்கு இந்த உலகத்துக்கு வேணா தப்பா இருக்கலாம், ஆனா எனக்கு இது கரெக்ட், ரொம்ப கரெக்ட். சரி, அதையும் பார்க்கலாம். அக்கா உன்னுடைய உண்மையான முகத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் போது நான் உன்கிட்ட கேக்குறேன். ஹலோ காட்டுப்பூனை சார், இப்ப என் அக்காவை எவ்வளவு காதலிக்கிறேன்னு கேக்குறேன். சரியா? இங்க பாரு, உன்னுடைய வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு. என்ன புரியுதா? உன்னுடைய அக்காவை நான் உயிருக்குற காதலிக்கிறேன். அதோட என்னோட இந்த காதல் இருக்கே, இது ஒன்றும் இந்த ரோட் சைப் ரோமியோவோ இல்ல அந்த மஜ்னோ டைப் காதல் கிடையாது. ஆனா
ஒரு வேளை தப்பி தவறி கூட நீங்க என் முகத்தெரிய கிழிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இல்ல என்ன பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த காதல் வெறுப்பா மாறிடும். அதோட என்னைக்கு இந்த காதல் வெறுப்பா மாறுதோ, உங்களை நான் என்ன பண்ண போறேங்கிறத நீங்க கனவுல கூட யோசிச்சு பார்க்க முடியவே முடியாது. அதனால தப்பி தவறி கூட எனக்குள்ள இருக்க பிருத்விய நீங்க சீண்டி பார்க்க கூட முயற்சி பண்ணாதீங்க. எனக்குள்ள இருக்கிற இன்னொரு பிருத்வியை சீண்டி பார்க்க வேண்டாமா? இந்த காட்டு பொண்ணு ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கு. ஷலன், ஓ மை காட், பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே நிலா மாதிரி இருக்கு தெரியுமா? சரியா சொன்னீங்க அத்தை. இன்னைக்கு அந்த நிலாவே இறங்கி நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. இந்த வீடே பிரகாசமா இருக்கு. ஆ, லுக்கிங் வெரி பிரிட்டி. தேங்க் யூ. போலாமா? வாமா. எல்லாரும் வாங்க. அட, இவ்ளோ நேரம் நீ எங்க பாட்டி, போயிருந்த? நான் அத்தையாக போறேன். அதான் பேபிக்கு gift வாங்க போயிருந்தேன். சஞ்சனா, ஷர்லினோட சீமந்த சம்பிரதாயங்களை எல்லாம் நீங்களே ஆரம்பிங்க. இல்லம்மா, முதல்ல சீமந்த சம்பிரதாயத்தை மாமியார் தான் செய்யணும். முதல்ல நீ பண்ணு, சரியா? சரிங்க அத்தை, கண்டிப்பா நான் தான் ஆரம்பிப்பேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சஞ்சனா இப்போ ஷர்லனுக்கு சீர்வரிசை கொண்டு வந்திருக்காங்க, அத குடுக்க சொன்னேன். ஆ, ஆமா ஆண்டி, நான் அவளோட பிறந்த வீட்டு சீரை கொண்டு வந்திருக்கேன். வாங்க. இது பிறந்த வீட்டு சீரு. இதுல அலங்காரம் பண்ணிக்கிற பொருள் இருக்கு. அண்ட் உன் அம்மாவோட நிறைய அன்பு. இதுல இருக்கிற ஒரு ஒரு பொருளையும் அப்படியே தொட்டு பார்க்கலாம். ரீதா, இங்க பாருங்க. நீ போய் பிரசாதத்தை கொண்டு வரியா? நீ தானே அதை படைக்கிறதுக்காக செஞ்ச. சரி. ஷர்லின், உன்னோட 2 கையால இந்த பிரசாதத்தை தொடு. கிருத்திகா, சொல்லுங்க. இங்க வாமா. இந்த பிரசாதத்தை ஐயர்கிட்ட கொண்டு போய் கொடு. இதை யாருக்காவது ஒரு கன்னி பொண்ணு கிட்ட கொடுக்க சொல்லு. சரி. எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஷர்லனோட வயத்துல அவங்க குடும்ப வாரிசு தான் வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த ஷர்லன் எவ்வளவு மோசமான ஒருத்தி. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இந்த குழந்தை இந்த குடும்பத்தோட ரத்தம் இல்லைங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வரும். அப்போ இவங்க எல்லாரு கண்ணிலையும் துக்கம் நிறைஞ்ச கண்ணீர் தான் இருக்கும். ஆனா ஷர்லனை பாத்தியா, இவளோட முகத்துல ஒரு சின்ன கவலை கூட இல்லை.
எனக்கு ஏன் பிரீதா ஏதோ செய்ய போற மாதிரியே தோணுது. இப்போ gift தர போறது பேபியோட அத்தை. பேபிக்கு எவ்வளோ அழகான டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. பாத்தீங்களா? கியூட்டா இருக்குல்ல? இதை வச்சு விளையாடும் போது கண்டிப்பா சந்தோஷப்படுவா. நீ ரொம்ப அழகா இருக்க. எப்பவும் நீ ஹாப்பியா இருக்கணும். தேங்க்யூ. பிரீதா. ம். ஆ யா, ஒரு நிமிஷம். கிரிஷனா, அதை கொண்டு வாங்க. உன்னோட பிரெக்னன்சி சம்பந்தமா அப்படி என்ன விஷயம் இருக்கு? எதை வச்சு அவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான்? இத பத்திலாம் நான் கண்டுபிடிச்சே தீருவேன். அதை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேனா அந்த உண்மையை நான் மொத்த குடும்பத்துக்கிட்டையும் நிச்சயமா சொல்லுவேன். இது ஏன் மேல சத்தியம். என்னாச்சு பிரீதா? நீ என்ன அப்படி மிரட்டினி? எனக்கும் ரிஷப்க்கும் கல்யாணமாக விட மாட்டேன்னு சொன்னேன். கரண ஜெயில இருந்து வெளியே கொண்டு வருவேன், உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன், அது இதுன்னு சொன்னி. ஆனா பாத்தியா, நான் இன்னைக்கும் இந்த வீட்டு ஆளுங்க மனச ரூல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ எதுவும் சொல்ல மாட்டியா? இல்ல. ரியலி? இன்னைக்கு நான் எதையுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒண்ணு காட்ட போறேன். அத பார்த்ததும் நீ அப்படியே மயங்கி விழுந்தாலும் விழுந்துருவ. ஏன்னா எனக்கு நீயும் உன்னுடைய பிருத்வியை பத்தின ரகசியமும் தெரிஞ்சு போச்சு. அதுவும் பிரெக்னன்சி ரிலேட்டடா. உனக்கு தெரிஞ்சா ஆச்சரியப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ரகசியத்தை யார் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிற? அத சொன்னதும் பிருத்வி தான். நீ போய் சொல்ற. நான் ஏன் போய் சொல்ல போறேன்? என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு தெரியாதா என்ன? பிருத்வி என் மேல பைத்தியமா இருக்கான். எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கான். என்ன அடையறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். மரியாதை கெட்டவன். ஆனா நான் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கேன். என்கிட்ட அவனே வந்து உங்க 2 பேரை பத்தின ரகசியத்தையும் உண்மையையும் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு கூட அவன் சொன்னான். உன்னோட குட்டைய உடைக்க அவன் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னான். அதான் நானும் அவனை நம்புறேன். அதுவும் இல்லாம அவன் என்கிட்ட எப்படியாவது ஷர்லின் கிட்ட இருந்து என்னை காப்பாத்துன்னு சொன்னான். அதோட எனக்கு ஒரு விஷயம் புரியல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவனுக்கு தெளிவாவே தெரியும். ஒரு கல்யாணமான பொண்ணு பின்னாடி எப்படி இப்படி எல்லாம் அலையறான்? பட் எனிவே, உன்னை பத்தின எல்லா உண்மையும், ஐ மீன் உங்களை பத்தின எல்லாத்தையுமே அவன் கிட்ட சொல்லிட்டான். ஒருவேளை உன்னால நம்ப முடியலன்னா நீ போய் அந்த பிருத்வி கிட்டே கேட்டு பாரு. எப்படி இருந்தாலும் இது யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. உன்னோட பிரெக்னன்சியை பத்தி உங்க 2 பேரை தவிர வேற யாருக்கு தெரிஞ்சிருக்க போது? ஒருவேளை 3ஆவதா யாருக்காவது இந்த உண்மை தெரியும்னா அது யாரா இருக்கும்? ஆனா எனக்கு ஒன்னும் அப்படி தோணல. ஒருவேளை உனக்கு இப்பவும் ஒரு டவுட் இருக்குன்னா, பிருத்வி என்கிட்ட இதெல்லாம் சொல்லிருக்க மாட்டாருன்னு நினைச்சனா நீ அவர்கிட்ட போய் கேட்டு பாத்துக்கோ. எனக்கு தெரியும், இந்த ஒரு குழந்தை பிருத்வியோட குழந்தைதான். அதோட நான் உன்னை பத்தின உண்மைய எல்லாரும் முன்னாடியும் கொண்டு வந்தே தீருவேன். அதோட என்னோட குடும்பத்தை நான் உன்கிட்ட இருந்து காப்பாத்தியே தீருவேன். இத நான் சத்தியமா சொல்றேன். நீ உன்னோட இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா என்ஜாய் பண்ணு. ஏன்னா இந்த வீட்ல நடக்கிற கடைசி ஃபங்க்ஷன் இதான். அதாவது உனக்கு நடக்கிற ஃபங்க்ஷன். நீ வேற எதுவும் தப்பா எடுத்துக்காத. ரிஷப் சார் மட்டும் வரட்டும். அவர் வந்ததும் ஒரு ரகசியத்தை எல்லாம் சொல்றேன். ரிஷப், ரிஷப் அண்ணா, Surprise!
வந்துட்டாரு. ரிஷப் வந்துட்டீங்களா? நம்பவே முடியல. என்னோட செல்லமே, எவ்வளோ நாள் கழிச்சு உங்களை எல்லாம் பார்க்கறேன் தெரியுமா? ஓ மை காட், ஐம் சோ ஹாப்பி. ஐம் சோ ஹாப்பி. கரீனா அத்தை எப்படி இருக்கீங்க? ஐ கான்ட் பிலீவ் இட். எவ்வளோ நாள் கழிச்சு உங்களை எல்லாம் பார்க்கறேன் தெரியுமா? இனிமே நான் உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன் அண்ணா. நான் போகவே மாட்டேன். கண்டிப்பாவா? அட, அவ்வளோ தூரத்துல இருந்து நான் வந்தா என்ன ஆசீர்வாதம் பண்றதை விட்டுட்டு காதத்து இருக்குன்னா என்ன அர்த்தம்? நான் போயிடுவா? நீ என்கிட்ட ஏன் போய் சொன்ன? நீ வரலன்னு சொன்னல. சரி, உங்ககிட்ட நான் போய் சொன்னேன் என்ன? இப்ப உங்களுக்கு தான் என்ன பத்தி எல்லாம் தெரியும்ல. நீங்க எப்பவுமே உன் விஷயத்துல நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்கல்ல. அப்படின்னா நான் வருவேன்னு உங்களுக்கு தெரியும் தானே? உன் விஷயத்துல என் எண்ணம் என்னைக்கும் தப்பாகாது. இதை நான் உன்கிட்ட போன்ல கூட சொன்னேன். ஆனா அப்படி இருந்தும் கூட நீ போன்ல என்கிட்ட போய் சொல்லிட்ட. அது ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். அதான். ஒருவேளை நானே அதை உங்ககிட்ட சொல்லியிருந்தா உங்களை யார் சர்ப்ரைஸ் பண்றது? அதுக்கப்புறம் என்னோட மாமோட இந்த எக்ஸ்பிரஷன் நான் எப்படி பார்த்திருக்க முடியும்? நீ என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்ட. நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். நான் உன்கிட்ட பேச மாட்டேன். ஆர் யூ ஷூர் நீங்க என்கிட்ட பேச விரும்பலையா? பேச மாட்டேன். கண்டிப்பா? சரிப்பா, அப்ப விடுங்க, நான் கிளம்புறேன். ரிஷப், நான் உங்களுக்காக தான் வந்தேன். நீங்களே என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னீங்க. நான் எதுக்காக இங்க இருக்கணும்? நான் கிளம்புறேன். அங்க போன வேலையாவது பாப்போம்ல. இல்ல. உனக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ இன்னைக்குதான் வந்திருக்க. எப்படியோ நான் வந்துட்டேன் இல்லம்மா. அது உங்களுக்காக தான் வந்திருக்கேன். அப்புறம் என்ன? சமீர், நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? பட்டினா ஏர்போர்ட்ல ரிஷப் அண்ணனை பிக் பண்ண போயிருந்தேன். ஓ மை காட், உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆனா எதுக்கு சொல்லவே இல்ல? சர்ப்ரைஸ் அத்த, சர்ப்ரைஸ். ரிஷப் அண்ணா இஸ் பேக். எஸ். ரிஷப் சார், உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கூட தான். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல என்கிட்ட வார்த்தையே இல்லை. நான் இல்லாத நேரத்துல என் தம்பியை காப்பாத்துற கடமையை நீங்க செஞ்சதுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பிரீதா. ஐயோ ப்ளீஸ், நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க. ஐ ஃபீல் என்னுடைய மொத்த குடும்பமும் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கு. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ பிரீதா. வெல்கம் ஹோம். ரிஷப், Dad, 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 Dad. I love you, Dad. I love you. நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியாது, Dad.
சேம் ஹியர். உன்னை கட்டி பிடிச்சுக்கணும்னு நான் எவ்வளவு நாள் ஏங்குனேன் தெரியுமா? நீங்க எந்திரிச்சு வந்து என்ன கட்டி பிடிக்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ அப்பாவாக போற. எனக்கு தெரியும் இந்த ஒரு குழந்தை பிருத்வியோட குழந்தை தானே. ஏன்னா இந்த வீட்டில் நடக்கிற கடைசி ஃபங்க்ஷன் இதான். அதாவது உனக்கு நடக்கிற கடைசி ஃபங்க்ஷன். இப்போ நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ரிஷப் சார் வந்த உடனே நான் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன்.